இசைத்துறையில் கடவுளாக ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் இளையராஜா. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்து இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு மாபெரும் இடத்தை உருவாக்கியுள்ளார். குறிப்பாக ஒரே டியூனை வைத்து வெவ்வேறு மொழிகளில் சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுப்பதில் அவர் ஒரு மாஸ்டர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் 1984 நடந்தது. மணிரத்னம் இயக்கிய மலையாள திரைப்படமான உணர்வு படத்தில் தீரம் தேடி ஓலம் பாடி என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த பாடலை ஜானகி பாடியிருந்தார். மென்மையான மெலடியாக வந்த இந்த பாடல் மலையாள ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. அதே வருடத்தில் கோம்பேரி மூக்கன் என்ற தமிழ் படத்திற்கும் இளையராஜா இசையமைத்தார். தியாகராஜன் நடித்த அந்த படத்தில் ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் என்ற பாடல் இடம்பெற்றிருந்தது. இந்த பாடலை SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி இணைந்து பாடியிருந்தார்கள். இந்த பாடலும் வெளியானதும் ரசிகர்களிடம் சூப்பர் ஹிட் ஆனது. ஆனால் பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால், இந்த 2 பாடல்களும் கிட்டத்தட்ட ஒரே டியூனில் உருவாக்கப்பட்டவை என்பதுதான். மலையாள பாடலின் மெலடியை சற்று வேகப்படுத்தி தமிழ் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம் பாடலை இளையராஜா உருவாக்கியிருந்தார். ஒரே டியூனை வைத்து 2 மொழிகளில் 2 சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து ரசிகர்களை மீசிலிருக்க வைத்த அந்த இசை மேஜிக்கை இன்றும் திரையுலகம் வியப்புடன் பேசிக்கொண்டே இருக்கிறது.